சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வித்யாவோட கல்யாண விஷயமா முருகன் நம்ம முத்துக்கு கால் பண்ணி இன்விடேஷன் சாமிக்கு படிச்சதும் உங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்களும் மீனா நீ வந்துருங்க கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர சொல்லியிருக்காரு. மீனாவும் முத்துவும் கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போன இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களாலதான் எங்களுக்கு காதல் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையே வந்தது, இல்லைன்னா எப்பவே என்னோட வாழ்க்கையில சொதப்பி வச்சிருப்போம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யாவும் இன்னொரு பக்கம் வித்யாவோட ஹஸ்பண்டா வர போற நம்ம முருகனும் முத்துவும் மீனாவையும் புகழ்ந்து தள்ளுறாங்க. நீங்க ரெண்டு பேர் தான் முன்னாடி நின்று என்னோட கல்யாண ஏற்பாடையும் பண்ணணும் அப்படின்றதே சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மீனா கிட்ட மீனா நீங்க தான் கல்யாண டெக்கரேஷன் எல்லாமே பண்ணணும், அதே மாதிரி டிராவல்ஸ் ஃபுல்லா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டே ஒப்படைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இது நம்ம வீட்டு கல்யாணம், எல்லாமே நாங்க பார்த்து தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வரலான்னு சொல்லிட்டு நம்ம வித்யாவும் மீனாவும் சுத்திட்டு வராங்க. சுத்திட்டு வந்தப்ப நம்ம மீனா வித்யா நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும், அதான் கிறிஸ் தங்கியிருக்கால அவங்களோட கார்டினா மகேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி எனக்கு கிறிஷோட அம்மாவோட போன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம வித்யா ஐயோ எதுக்கு மீனா ரோகிணியோட நம்பர் கேட்கறாங்கன்னு தெரியலையே, மறுபடியும் ரோகிணியால நான் இவங்க கிட்ட மாட்டிப்பணும் என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே மீனா இல்ல வித்யா, அவங்க என்னோட புருஷனை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, என் புருஷன் ரவுடி, என் புருஷனா இருந்தா கிருஷ்ணன் அப்படி ஆயிடுவான்னு சொல்லிட்டு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணும், அதனால மகேஸ்வரி கிட்ட சொல்லி அவங்க அம்மா நம்பர் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வித்யா சரி நான் கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யா அப்போதைக்கு சமாளிக்கிறாங்க. சமாளிச்சுட்டு என்ன பண்ண போறாங்க வித்யான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ரோகிணிக்கு தெரியப்படுத்துவாங்க. ஏன்னா ரோகிணி பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு அப்படிங்கிறது நம்ம வித்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவும் மாதிரி ஒரு நல்ல பேருமே இந்த ஊர்ல இருக்காது, அவங்கள பார்த்தோமே ரோகிணி திருந்தாம இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்காளே, இந்த தப்புக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யா ரோகிணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ரோகிணி இங்க பாரு, முத்துவும் மீனாவும் உன்னை கண்டுபிடிக்கிறதுல களத்துல இறங்கியிருக்காங்க, நீ யாருன்னு கிடையாது, ஆனா கிறிஷோட அம்மா யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இறங்கியிருக்காங்க, அதுல உன்னோட நம்பரையும் கேட்டாங்க, நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன், மாட்டிக்க போற, ஒழுங்கா நீயே உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வான் பண்றாங்க. இதனால ரோகிணி கடுப்பாக்குறாங்க. மீனா குடும்பத்துக்கு ஆப் வைக்கணும் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.